இங்க ஒரு குழந்தை பிறக்கும் போதே வினோதமா இருக்கு. மத்த குழந்தைங்க மாதிரி இல்லாம இந்த குழந்தை பார்க்கிறதுக்கு ஒரு ஓநாய் மாதிரி இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு குழந்தை தான்னு இந்த லேடி இந்த குழந்தைய எடுத்து பாசமா வளர்த்துட்டு வராங்க. அந்த பையனும் இப்ப வளர்ந்து பெரியவனாகி ரொம்ப கியூட்டா அழகா மத்த குழந்தைங்க மாதிரியே ஆகிட்டான். ஆக்சுவலி இந்த பையனோட அம்மா அவன் பிறக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் இந்த லேடி இந்த பையனை எடுத்து வளர்த்துட்டு வரா. அவங்க இந்த பையனை எப்பவுமே அவங்க கூடவே வச்சிருக்காங்க. அதோட அவனை மத்த யார் கூடயும் பழக விட மாட்டாங்க. ஸ்கூல்ல லஞ்சுக்கு கூட இந்த பையன் காய்கறிகளை உப்பு இல்லாம சப்புன்னு தான் சாப்பிடுறான். அவன் மம்மி அவன் கண்ணில் நான்வெஜ்ஜையே சுத்தமா காட்டாம வளர்த்துட்டு வராங்க. வீட்ல இந்த லேடி ஒரு சீக்ரெட் ரூம்ல இந்த பையனை செவத்துல சங்கிலியில கட்டி விடுறாங்க. இந்த பையனும் நார்மலா அவன் கையை கொடுக்கறான். ஏன்னா இது அவன் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறது. எல்லா பௌர்ணமி அன்னைக்கும் இந்த பையனை இப்படிதான் சங்கிலியில இந்த லேடி கட்டி வைப்பாங்க. மறுநாள் இப்ப அந்த பையனை காட்டுறாங்க. அவன் முகத்துல உடம்புல எல்லாம் ஃபுல்லா முடியா இருக்கு. பார்க்க ஒரு ஓநாய் மாதிரியே இருக்கான். அதுவும் கையில எல்லாம் நகம் பெருசு பெருசா வளர்ந்துருக்கு. இந்த லேடியும் அவன் நகத்தை வெட்டிட்டு உனக்கு பல்லு வலிக்குதா, அந்த சங்கிலியவே கடிச்சு உடைச்சிருக்குன்னு கேக்குறா. அதுக்கு அந்த பையனும் எனக்கு தெரியலன்னு சொல்றான். ஆக்சுவலி இந்த பையன் பௌர்ணமி நைட்டு மட்டும் வேர் உல்ஃபா மாறிடுவான். அப்படி மாறிட்டான்னா அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நாள் அவனுக்கு இந்த லேடி அவனோட உண்மையான அம்மா இல்லைன்னு தெரிய வருது. அதனால அவன் அம்மா கிட்ட கோச்சிட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு மாலுக்கு போயிடுறான். அந்த மால்ல இருக்க செக்யூரிட்டி கிட்ட இருந்து மறைஞ்சு எப்படியோ அன்னைக்கு நைட்டு அவங்க அந்த மால்குள்ளேயே இருந்துடுறாங்க. அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பையன் வானத்துல இருக்க நிலாவை பார்த்ததும் இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா வேர் உல்ஃபா மாற ஆரம்பிக்கிறான். லைட்டா அவனுக்கு சுயநினைவு இருக்கும் போதே நான் இங்க இருந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருக்கான். அவன் ஃப்ரெண்டும் ஏன்டா இப்படி பண்ற, உனக்கு என்ன ஆச்சு, இப்படிலாம் பண்ணாத, எனக்கு பயமா இருக்குன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். பட் இப்ப அவனோட நகம் எல்லாம் பெருசு பெருசா அவனோட உடம்பெல்லாம் முடியா மாறிட்டே வருது. இதை பார்த்ததும் இந்த ஃப்ரெண்டுக்கு செம்ம பயம். அப்ப இந்த பையனும் அவன் கண்ணை டைட்டா மூடிட்டு இப்ப ஒரு உல்ஃபா மாதிரி கண்ணை திறப்பான். எல்லோ கலர்ல அவன் கண்ணு பிரைட்டா பளிச்சுன்னு இருக்கும். அதை பார்த்ததும் இந்த ஃப்ரெண்டு பையன் பயந்து போய் அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான். அந்த மால்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே இந்த பையனும் வேர் உல்ஃபா மாறி அவனை துரத்திட்டே போறான். கடைசியில இப்ப அந்த ஃப்ரெண்டு பையனும் வேற வழி தெரியாம ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போயிடுறான். பட் அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆகல. ஏன்னா பவர் எல்லாம் ஆஃப்ல இருக்கு. அவ்வளவுதான், இந்த பையன் வேர் உல்ஃபா மாறிட்டான்ல. சோ அவன் இந்த ஃப்ரெண்டு மேல வெறி பிடிச்சி மிருகம் மாதிரி தாவறான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபுல் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்க லிங்க்ல இருக்கு. அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.